ஒரு விடைதான். நாளை நாம் எல்லோரும் உயிரோடு வாழ்வதற்கு இவையெல்லாம் அவசியப்படுது. எப்படி அவசியப்படுது? ஏன் தமிழ் வாழணும்? ஒரு ஜெர்மானிய கூற்று இருக்கிறது அன்பு உறவுகளே, உன் மொழி மதிக்கப்படாத இடத்தில் நீயும் அழித்து ஒழிக்கப்படுவாய் என்ற ஒரு கூற்று. ஒரு இனத்தை அழிக்கணும், அந்த மக்கள் அழிக்கணும் அப்படின்னா அவர்கள் மீது போர் தொடுக்கிறதோ குண்டு போறதோ தேவையில்லை. அந்த மக்கள் பேசுகின்ற அவர்களுடைய மொழி அழிச்சாலே அவர்கள் அழிந்து விடுவாங்க. அப்ப என்ன, தமிழ் இந்த மண்ணில் வாழணும், அப்பதான் நாம இந்த மண்ணில் வாழ முடியும். தமிழர்கள் ஏன் இந்த நிலத்தை ஆளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு வேற்று மொழிக்காரங்க ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. அதனால்தான் நாங்க சொல்றோம், இங்கு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரெல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. வேற்று மொழிக்காரர்கள் வாழலாம், ஆனால் அவர்களுடைய ஆக்கிரமிப்பால் தமிழர்களின் உரிமை பறிபோகிறது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப என்ன, தமிழர்கள் இந்த நிலத்துல உரிமையோடு வாழ்ந்தால்தான் நாம் இந்த நிலத்தில் உயிரோடு வாழ முடியும். அது என்ன, தமிழ்நாடு ஏன் செழிப்புற இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் பாடுறாரு, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருண நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. அவன் பார்த்தான். அப்படி செழித்த அந்த ஆறுகள் எல்லாம் செழித்த இந்த தமிழ்நாடு இப்ப எப்படி இருக்கு? நச்சு கழிவுகளாலும் அமில கழிவுகளாலும் பாழா போயிடுச்சு. அப்ப என்ன, தமிழ்நாடு செழிப்பு இருந்தால்தான் நாம் இந்த மண்ணில் உயிரோடு வாழ முடியும். அது என்ன, தமிழ் தேசியம். இப்ப நான் சொன்னல, தமிழ், தமிழர், தமிழ்நாடு, இது எல்லாம் செழிப்பு இருந்தால்தான் அதனுடைய ஒட்டுமொத்த கூட்டுதான் இந்த தமிழ் தேசியம். தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுக்குமான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி இந்த காலத்தில் நாங்கள் உழைக்கிறோம். உங்களுக்கான வாக்கை விவசாய சின்னத்தில் அளிக்கணும். ஒரு அரசு எப்படி இருக்கணும்? வள்ளுவன் சொல்லுது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு. பொருள் ஈட்டுவதற்கு சரியான வழியை தேர்வு செய்யணும், அவ்வழியாகவே பொருளை ஈட்டணும். ஈட்டிய பொருளை உரிய வகையில் பாதுகாக்கணும், அதை உரித்த நேரத்தில் மக்களுக்கு முழுமையா செலவிடணும். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் அதை சரியான முறையில் செயல்படுத்துகிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. குடிதழி கோலோச்சி மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. குடிமக்களின் பிரச்சனைகளை குறிப்பறிந்து தீர்வு காணும் அரசை மக்கள் போற்றுவாங்க, புகழ்வாங்க. ஆனா இங்க என்ன, மக்களின் பிரச்சனையே அரசாங்கத்தான் இருக்கு. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, எத்தனை படுகொலைகள் நடக்குது, காவல் நிலையங்கள் தோறும் விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் இந்த தமிழ்நாட்டில் 44,000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்டது இவ்வளவு, இன்னும் பதிவு செய்யாமல் எத்தனையோ நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமையில் இத்தனை நடக்கும் பொழுது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இத்தனை குற்றங்களுக்கும் காரணமாக இருப்பது யாரு? அடிப்படையா பார்த்தோம்னா, இது போன்ற குற்றவாளிகளை தண்டிக்காத அரசு தாங்க முதல் காரணம். முதல் குற்றவாளி இங்க அரசு தான். அப்ப என்ன, இந்த அரசை மாற்றணும். பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, பெண்ணிய அடிமைத்தனம், மதுமத போதை, தீண்டாமை, இவை ஏதும் இல்லாத ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நாம படைக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா அண்ணா விக்னேஷ் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்தில், ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்துங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், எம்முடைய வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.